சார் இப்போ ஸ்டிச்சிங் வந்து எப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். சார் வந்து உங்களுக்கு டீச் பண்றாங்க. இப்போ என்ன சார் ப்ளவுஸ் கட்டிங்? ப்ளவுஸ் கட்டிங்மா. ப்ளவுஸ் கட்டிங் சில பேர் 15 நிமிஷம் எடுத்துக்குவாங்க, 20 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. சரிங்க. 5 நிமிஷமே ஆகாது இந்த ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு. 5 நிமிஷமா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க சார். அதான் இவங்க ப்ளவுஸ் தான் வெட்ட போறோம். சரிங்க சார். பாத்துக்கோங்க. இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு கோடு போட போறோம். இது வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் பின்னாடி வரும். பேக் சைடு. ஓகே. அதை எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த உயரத்தை எடுத்துக்கிறோம். சரிங்க. இங்க பாருங்க இந்த உயரம். இதான் உயரம் எடுத்தாச்சு. இந்த சைடு உயரம் எடுக்கிறோம். ப்ளவுஸோட சைடு உயரம் இந்த சைடு வரும். இந்த உயரம் எடுக்க போறோம். அது பண்ணாச்சு. 2 மார்க் வரும். இங்கே மார்க் கோடு போட்ட இடம் புள்ளி வச்ச இடங்கள்லாம் வந்து 2 மார்க் இருக்கு, போட்டுருவோம். ஆக்சுவலாக இதோட பேக் சைடு வந்து 18 வரும். பாடியோட பேக் சைடு 18 வரும்னா அதில் பாதி பாகம் வச்சுக்கிறோம். 9.25 இன்ச் வைக்கிறோம். சரிங்க. 9.25 இன்ச் இங்கே வச்சுட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து 2ஆக மடக்கி இந்த முதுகு பகுதியை வந்து இப்படி பண்ண போகிறோம். நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுதான் சென்ட்ரு. இந்த கழுத்தை பிடிச்சி இந்த கழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற இந்த பகுதி வந்து இது சென்டர். பிடிச்சிட்டே வந்தோம்னா இதுதான் சென்டர். இதை வச்சு அந்த மார்க் அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா ஃபிட்டிங்கே மாறாது. அவங்க கொடுத்த ப்ளவுஸ் அப்படியே இருக்கும். அளவு அப்படியே. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா டைலிங்ஸ் இந்த ப்ளவுஸை 4ஆக மடிச்சு போட்டு எடுப்பாங்க. அது அவ்வளோ துல்லியமாக இருக்காது. ஆமா, அளவுகள் மாறி லூஸ் ஆயிரும் எல்லாமே. இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடுறது வந்து பேக் வந்து அப்படியே மடிச்சு பாதி பேக்கை போட்டு மார்க் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து எந்த தப்பு நடக்காது. இந்த ப்ளவுஸ் எப்பவுமே வந்து இப்படி வெளியே வந்துடும் கழுத்து. அதான் எல்லா இடத்துல கம்ப்ளைண்ட் வருது. நாங்கள் கொஞ்சம் உள்நோக்கி வச்சு அப்படி மார்க் பண்ணுறோம். இவ்வளோதான், இது முடிஞ்சு. இந்த மார்க் கழுத்து வரைஞ்சாச்சு. 35 இயர்ஸாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நுணுக்கமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி உங்களுக்கு 7 days கோர்ஸில் அது ஈஸியாக புரிகிறதுனால தான் உங்களுக்கு 7 daysல எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி மார்க் பண்ணிடுறோம் இல்லையா சார்? மார்க் பண்ணி 5 நிமிஷத்தில் கட்டிங்கை முடிச்சிடலாம். ஸ்டிச்சிங் எவ்வளோ நேரம் ஆகும் சார்? நம்ம ஸ்டிச்சிங் வந்து 30 நிமிஷத்தில் ப்ளவுஸ் 35 நிமிஷத்தில் முடிஞ்சிட மாட்டேங்குது. ப்ளவுஸே தைச்சு முடிச்சிடலாங்க. சரிங்க. பாருங்க, இப்போ உங்க கண்ணு முன்னாடி தான். நீங்க டைமிங் கூட நீங்களே பண்ணிக்கோங்க. லைவ் கேமரா தான் நான் போட்டுட்டு இருக்கேன். சார் வந்து ஒரு பிளவுஸுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்றதுக்கு கட் பண்ணிட்டு இருக்காரு. பேக் வெட்டியாச்சுமா? சரிங்க. இது வந்து அடுத்தது வந்து ஃப்ரண்ட் வெட்ட போறோம். இதே பீஸை வச்சு இதே வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. பாத்தீங்களா மேடம்? பாருங்க, இவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம கிளிப்பிங்ஸா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஏன் சார் அந்த கட்டிங் கரெக்டா வந்துட்டாவே ஸ்டிச்சிங் சூப்பரா, கட்டிங் தான் நல்லா பழகணும் அப்படிமாங்க இல்லையா? கட்டிங்ல தான் எல்லாமே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா கட்டிங்ல தான் எல்லாமே இருக்குங்க. கட்டிங் முடிச்சா ஸ்டிச்சிங்கை நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படியாவது பார்த்து. கட்டிங்ல கட்டிங் வந்து சரியான ஒரு குருநாதர் இல்லாம நீங்க கட்டிங் பழக முடியாது. சரியான கைடன்ஸ் யாரோ ஒருத்தர் வேணும். சார் நம்ம கிட்ட வந்து அழகா பழகிடலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாமா. எல்லா நுணுக்கமும் கரெக்டா சொல்லி கொடுத்துருவாங்க. பாருங்க, ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸோட அமைப்பே அதோட கட்டிங்ல தான் இருக்கு. கட்டிங்ல தான் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்ஸ், பாடி மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டா எடுத்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னாவே அந்த அந்த ட்ரெஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது ப்ளவுஸ் எல்லாம் வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நம்ம ஸ்டிச் பண்ணனும். ப்ளவுஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வேணுமா? பெர்ஃபெக்ட்டா இல்லனா அது நல்லா இருக்காது இல்லையா? சுடிதார் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சுடிதார் ப்ளவுஸ் வந்து கரெக்ட்டா பண்ணணும். இல்லனா அவங்க வந்து எப்பவுமே அது லூஸாவே தான் இருக்கும். அது மாதிரி சார் அந்த டெக்னிக்லாம் தாராளமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. கண்டிப்பாக வாங்க, வந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு அதுக்காக தான் நான் இவ்வளோ ப்ரீஃபாக உங்களுக்காக நான் இந்த வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறேன். கண்டிப்பாக வடவழி சரௌண்டிங்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்துட்டாலும், சாய்பாபா காலனி எந்த ஏரியாவில் இருந்துட்டாலும், நீங்கள் பஸ் வசதி இருக்குது, தாராளமாக எங்கே இருந்துட்டாலும் வரலாம். இதுங்க சார், இது கை வைக்கிறோம். கை ஹெம்மிங்கா ஒரு பார்ட் விட்டாச்சு. சரிங்க சார். இந்த கையோட லூஸ் எடுத்துக்கிறோம். டோட்டல் கையோட ஹைட் அதுல ப்ளவுஸ்ல எடுத்த மாதிரி தான். கையோட ஹைட், ஓகே, சைடு ஹைட், ஓகே, இதை எடுத்துட்டு அந்த மார்க் அப்படியே போட்டுக்கலாம்.
பாருங்க கையோடது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, 2 to 3 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. அதே அதிகம். அதுக்குள்ளே நம்ம வந்து கை இது பண்ணியாச்சு. ரெடி. அவ்வளோ ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இன்னும் ஸ்டிச்சிங் தான்மா. ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ் ரெடி ஆயிடும். ஆமாம், ஒரு 1/2 மணி நேரத்தில் ஸ்டிச்சிங் முடிச்சிட்டாங்கன்னா ப்ளவுஸ் ரெடி. ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ளவுஸுக்கு 450 550 வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு மணி நேரத்தில் நீங்க 500 ரூபா சம்பாதிக்கலாம். இதை விட வேற என்ன வேணும் இல்லையாங்க சார்? அதாவது எந்த டார்ச்சர் வேணாலும் ஒரு தொழில் இருக்குன்னா அது லேடிஸ்க்கு ரொம்ப உகந்த தொழில் இந்த டைலரிங் தான். வெளியில சீனியர் டார்ச்சர் இருக்காது வேலைக்கு போற இடத்துல, அங்க திடீர்னு வேலை நிப்பாட்டிடுவாங்க. 10,000 பணம் வாங்குறதுக்குள்ள என்னைக்கு வெளியே வரலாம்னு யோசிக்கிற அளவுக்கு காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள நரக வேதனையா இருக்கும். டைலரிங் வந்து நாம தான் ஓனர். இன்னைக்கு முடியல, நாளைக்கு வாங்க, நாளைக்கு கொடுத்துலான்னு சொல்லுவோமா, அப்ப கஸ்டமர் சரின்னு போயிடுவாங்க. ஆனால் வேலை பக்கத்துல ஓனர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன் லீவ் போட்டேன்னா அது பல காரணங்கள் சொல்லணும். ரொம்ப ஃப்ரீடமான ஒரு தொழில், சீக்கிரம் நல்லா கற்றுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு டைலரிங் இன்ஸ்டியூட். நீங்கள் எங்கேயாவது நம்ம கோயம்புத்தூரில் வடவெளி சைடு அந்த சைடில் வந்து டைலரிங் இன்ஸ்டியூட் பெஸ்ட்டாக ஒரு ட்ரெயினரோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா, ஏன்னா சொல்லி கொடுத்தா தான் அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்ய முடியும் இல்லையா? பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு சொல்லித்தர்றதுக்கு நமக்கு சார் இருக்காரு. நம்ம அங்கே தான் வந்திருக்கிறோம். சார் வணக்கம். நம்மளோட இன்ஸ்டியூட் நேம் என்னங்க சார்? அக்ஷயம் டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். சரிங்க சார். நாங்க வந்து 35 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கோம். சரிங்க. எப்படின்னா டைலரிங் கிளாஸஸ் மாதிரி பண்ணாம டைரக்டா டெய்லர் கடையில எப்படி கஸ்டமர்ஸ்க்கு தைச்சு தர்றோமோ, சரிங்க, அது அப்படியே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர் பண்ணி அவங்கள வந்து எங்களை மாதிரி ஒரு ஸ்கில்டு லேபர், அதாவது ஸ்கில்டு டெய்லராக உருவாக்குறது நம்மளுடைய கான்செப்ட். ஓகே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல, இப்போ எல்லாத்துக்கும் நேரம் இல்லை. முதல்ல டைலரிங் கிளாஸ் போறாங்க அப்படின்னா காலையில வந்து சாப்பாடு, டிஃபன், தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போற காலங்கள்ல இருந்தது. இப்போ யாருக்கும் நேரம் கிடையாது. அதனால 1 ஹவர்ல முடிச்சிடணும். டெய்லி 1 ஹவர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்கன்னா 7 நாள்ல அவங்க சுடிதார் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்ன சார் 7 நாளா? கண்டிப்பா 7 நாள் தானே. 7 நாள்ல உங்களுக்கு பண்ணிக்கலாம். பெடல் போட தெரியாம வந்தா கூட 7 நாள். எப்படி ஜீரோல வந்தாலும் நாங்க வந்து முதல் நாள் பெடல் போட்டு அன்னைக்கு ஸ்டிச்சிங் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். உடனே பாட்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்ல நிறைய தரோம். நிறைய பண்ணிருக்காங்க. 7 நாள்ல பண்ண ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. நாங்களே நம்பர் தரோம். நீங்க கிட்ட பேசி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னா அவங்க இன்ஸ்டியூட் போட்டிருக்காங்க, நிறைய டெய்லர் கடை வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற பூரா டெய்லர் கடை மெத்தட். இன்ஸ்டியூட்ல சொல்றோம். இன்ஸ்டியூட்ல பழகிட்டு போறதுங்கிறது அவ்வளவு ஒன்றும் சரிப்பட்டு வரல. எங்களுக்கே தெரியும். நாங்களும் 35 வருஷம் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தவங்க தான். பட் சரிப்பட்டு வராது. இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து ஒரு டெய்லர்களே வந்தா கூட அவங்களுக்கு கட்டிங் தெரியல அப்படின்னு சொன்னா அந்த கட்டிங் கூட கட்டிங் மட்டும் தனியா டெய்லர்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். கட்டிங் தெரியல சார், பிளவுஸ்ல சுருக்க வருது சார், ஆம்போல் சுருக்க வருது, இது இருக்கு, கழுத்து இறங்குது, இந்த மாதிரி கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வரும். அதனால அந்த கம்ப்ளைண்ட் எப்படி பண்றதுங்கிறது ப்ராக்டிக்கல். நாங்க வந்து இத்தனை வருஷம் பாடுபட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சது ஈஸியா உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்தில் சொல்லி ஷேர் பண்ணிருக்கோம். ஆமா, அது நாங்க ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்கறனால இருந்தா கூட ஒரு சோசியல் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் வடவழியில நம்ம இன்ஸ்டியூட் எங்க லொகேட் ஆயிருக்கு? சேம் பஸ் ஸ்டாண்ட், மருதமலைப்புற பஸ் ஸ்டாண்ட் 70 நிக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துல நீங்க இறங்கி எங்க இருந்துட்டாலும் கோயம்புத்தூர்ல பஸ் வசதி இருந்துச்சுன்னா அழகா வந்து சார் கிட்ட ட்ரெயின் பண்ண. ஏன்னா அவர் பேசுறத வச்சு பஸ் இருக்கு, 70 இருக்கு, 1C இருக்குது, எல்லாமே இருக்கு. வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ வீட்டுல அப்பா சொல்லி நான் டெய்லரிங் பழகிறேன், வீட்டுக்கார சொல்லி டெய்லரிங் பழகிறேன் அப்படி கான்செப்ட் இருக்கவங்க கூட நாங்க வந்து உள்ள வந்து அவங்களுடைய ஆர்வமா அதை சொல்லி கொடுத்து அவங்க நல்ல ஒரு ஸ்கில்டு அவங்களுக்கும் தச்சுக்கலாம். இல்ல ஒரு டெய்லர் கடை வைக்கிறதாலும் வர்றவங்க வேலைக்கு போகலாம், சொந்தமா கடை வைக்கலாம், பொட்டிக்கு வைக்கிறவங்களுக்கு தனியா கான்செப்ட் சொல்லி தரோம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். மொத்தமா ஒரு நல்ல டெய்லரை உருவெடுக்கலாம். அந்த மாதிரி 7 நாள்ல அதுவும் எனக்கு அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என்ன விளம்பரத்துல இது பண்றது இல்லைங்க, அதனால யாருக்கும் தெரியாது. இவங்க சொல்லி ஏற்கனவே இந்த லிங்க்ல வந்துட்டே இருக்காங்க. ஸ்டூடெண்ட் சொல்லி வந்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி சாய்பாக்கல்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க புதுசா அங்கேயும் பிரான்ச் இருக்குங்களா? சாய்பாக்கல்ல பண்ணியிருக்கோம். எங்களோட டெய்லர் கடை 3 கடை இருக்கு. 3 கடையில என்ன மாதிரி கஸ்டமருக்கு தைச்சு தரமோ அதே தான் அவங்க ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தராங்க. இன்னைக்கு அப்டேட் ஆக்கிடலாம். இன்னைக்கு என்ன வேணுமோ அதை அப்டேட், இன்னைக்கு என்ன டிசைன் இருக்கோ அதை அப்டேட் பண்ணிடுவீங்க. அதுக்கு அப்டேட் ஆக்கிடலாம். அந்த மாதிரி ஓகே ஓகே நிறைய வராங்க. சார் நம்ம 7 டேஸ் கோர்ஸ்ல எந்தெந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி தரீங்க? சொல்லி கொடுக்கணும். அதாவது பாட்டம் பெடல் ஆரம்பிச்சு ஸ்டிச்சிங் கண்ட்ரோல் ஆன உடனே நார்மல் பேண்ட் ஸ்டிச்சிங் கண்ட்ரோல் பண்ண உடனே நார்மல் பேண்ட் சொல்லி கொடுத்தோம். நார்மலாக ஒரு பட்டியாலா, கிரஷ் பேண்ட், சிகரெட் பேண்ட், பிளாசோ இது அப்படி கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் போனோம்னா வேற ஏதாவது அவங்களுக்கு டவுட் கேட்டாங்கன்னா அது நாங்கள் சொல்லி தரப்போம். அதுக்கப்புறம் டாப்ல வந்து நார்மல் லைனிங், 3/4 ஜிப்பு வைக்கிறது, காலர் நெக் வைக்கிறது இதெல்லாம் சுடிதார்ல கம்ப்ளீட் ஆயிடும். அது முடிஞ்ச பிறகு அம்பர்லா கட்டு, அனார்கலி இதெல்லாமே சொல்லி தரப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பண்ணீங்கன்னா பிளவுஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் பிரின்ஸ் கட் வரைக்கும் நார்மலா ஆரம்பிச்சு. ஆமா, 7 நாள்ல அது கவரேஜ் ஆகிறது வந்து பிரின்ஸ் கட்டும் கவரேஜ் ஆகும்.
கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை உங்களுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏன்னா 7 டேஸ்ல இத்தனையும் சார் நான் சொல்லி கொடுத்துருவேன், என்கிட்ட வந்தாங்கன்னா நான் கத்தே கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்தோடனே டீட்டெயிலா கேட்கும் போது அதை சொல்லும் போதே அவ்வளோ உங்க கான்ஃபிடென்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ லெவல் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறனால மட்டும்தான். ஏன்னா அவங்க பல நாள் கத்துக்கிட்டதை நம்ம கிட்ட ஒரு 1/2 hour ஒரு 1 hour அவங்க வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களை சொல்லி கொடுக்கும் போது நம்மளாலே கத்துக்க முடியும். அதனால வீட்டுல இருக்கேன், பிசினஸ் பண்றேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒரு கடை வச்சு கொடுக்கணும்னாலும் பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பா நாங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கட்டிங்ல இருந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங்ல இருந்து எங்க கடை போட்டா ஓடும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நாங்களே வந்து உங்களுக்கு ஆலோசனை. சார் இப்ப நிறைய குழந்தைங்களா வச்சுட்டு வெளியே போக முடியாது, நான் டைலர் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ரொம்ப திணறடிச்சு போய் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஹெல்ப் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. அவங்க மட்டும் இல்ல, கொஞ்சம் ரிச்சா இருக்கவங்க என்னன்னா இந்த மாதிரி சொசைட்டிக்குள்ள வந்து அவங்க பழகிறதுக்கு கூச்சப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணா வீட்டு கிளாஸ் கேட்கறாங்க. அவங்களுக்கு நாங்க நேரடியாக வீட்டுல போய் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓ சூப்பர் சூப்பர். ஒன் டே விட்டு ஒரு 7 கிளாஸஸ் பண்ணுவோம். கிளாஸ் இருக்கு. நீங்க சொன்ன அந்த குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கும் அந்த வீட்டு கிளாஸ் பண்ணணும். அது நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. நாங்க வீட்டுல போய் சொல்லி கொடுக்குறோம். அதாவது சாய்பாகானிக்கும் வடவழிக்கும் கேப்ல இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்ததுன்னா நாங்க வீட்டுக்கே சொல்லி கொடுக்குறோம். சரிங்க சார். சார் எத்தனை டைமிங் எல்லாம் கேட்பாங்க? அது ஃபுல் டே வந்தா ஆகணும். ஒரு வாரம் தான் ஸ்பெண்ட் பண்ணா ஈஸியா பண்ணிரலாம். அப்படி வந்தா போதுங்க. டெய்லி 1 hour வந்தா போதும். அதே மாதிரி ரொம்ப பதட்டத்துல வர யாரும் விடுறது இல்ல. கரெக்டா ஃப்ரீயா இருக்கும்போது வந்தா போதும் அப்படிங்கிறது நம்ம. சரி எத்தனை வாட்டி அவங்களுக்கு தெரியலனாலும் நம்ம சொல்லி கொடுத்து நிதானமா புரிய வச்சு அனுப்புவோம். இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து சீக்கிரம் பிக்கப் பண்ணிடுவாங்க, இவங்க கொஞ்சம் லேட்டா பிக்கப் பண்ணுவாங்களா இருக்கும். அவங்க சொன்ன உடனே புடிச்சுக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க. எங்க இதுல என்ன கேட்டீங்கன்னா இப்போ இங்க படிச்சுட்டு போயாச்சு, எல்லாம் ஓகே பண்ணிட்டீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சுட்டு புதுசா இல்ல ட்ரெண்ட் மாறுது அப்பன்னா கூட எங்கிட்ட வரலாம். ஏன்னா எங்களுக்கு ஃபீல்டே இதுதான். ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து போனா எனக்கு இது சொல்லுங்க சார், எனக்கு இந்த பிரின்சஸ் கட் இந்த மாதிரி பிளவுஸ்ல டிசைன் வந்திருக்குங்க சார், அதுல டவுட் அப்படினா நீங்க கிளியர் பண்ணுங்க. தாராளமா அங்க எப்ப வேணாலும் வரலாம். நாங்க அப்படி வர்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டூடண்ட் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் புரியல, திருப்பி சொல்லி கொடுங்கன்னு. அப்ப நான் ஏற்கனவே ரொம்ப 1 year 2 year வந்தாங்கன்னா ஃபீஸா வாங்க மாட்டோம். பழைய ஃபீஸே வச்சுக்கிட்டு திருப்பி அவங்க புதுசா சொல்லி கொடுத்து எங்களுக்கு நல்ல ஸ்கில்டா மாத்திக்கலாம். சார் வேற இந்த டைலரிங் மட்டும் தான், வேற ஏதாச்சும் சொல்லி தரீங்களா சார்? இந்த டைலரிங் எல்லாமே பண்றோம். அவ்வளவு பண்றோம். ஆரி எம்ப்ராய்டரி சொல்லி கொடுக்குறோம். ஆரி எம்ப்ராய்டரி பண்ணிரீங்க. ஓகே ஓகே. அது கொஞ்சம் லாங் டைம் கோர்ஸ் வரும். 7 daysல முடியாது. ஒரு 2 months வரும் அது. அந்த கோர்ஸ் சார் டைமிங் நம்மளோட கன்வீனியன்ட். இல்ல அவங்க டைம் தான். ஸ்டூடண்ட்ஸ் யார் வந்தாலும் டைம் சொன்னாங்கன்னா நாங்க என்னன்னா ஏதாவது இன்ஸ்டியூட் மாதிரி வரிசையா கூட்டத்தை சேர்த்தி அந்த மாதிரி பண்றது 1 to 1 கரெக்ட்டா டைரக்ட் இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கணும். முழுமையா கூட புரிய வச்சு தான் அடுத்த ஸ்டெப் போவாங்க. பொண்ணுக்கு போவோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கேர் தனித்தனி கேர் எடுத்து சொல்லி தராங்க. அதனால நம்ம நிஜமாவே ஒரு டெய்லர் ஆயிடலாம். ஏதோ பண்ணாம காசு செலவு பண்ண 10,000 போச்சு 15,000 போச்சுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி குரூப் நம்ம இதுல இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா கத்துக்கிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் இப்ப அங்க கடை வச்சிருக்கேன் வாங்க ஓப்பனிங் போறவங்க அதிகமா இருக்காங்க. ஆமா சார். சோ கண்டிப்பா நானே கத்துக்கணும்னு நினைக்கிறேன். 7 daysனா 1 week தான் நம்மளோட டைம் எல்லாம் இது பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ட்ரெஸ் கூட சார் ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு அவ்வளவு காசு கேக்குறாங்க சார். ஒரு சுடிதார் ஒரு அம்பர்லா கட்டு எவ்வளவு கேக்குறாங்க இல்லையா? நம்மளே தச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும்ல. ஒரு இன்னொன்னு என்னன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் யுகமா போச்சு. எல்லாருமே படிக்கிறவங்க அத்தனை பேருமே கம்ப்யூட்டர் நோக்கி ஆபீஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி பார்த்தா ஒரு வெற்றிடம் இருக்கு. அதனால படித்த பசங்க பார்த்தா இப்போ நிறைய பேர் விவசாயத்துக்கு போயிடுறாங்க. அது மாதிரி திருப்பி இந்த டைலரிங்க்கு வருவாங்க. டைலரிங் வரும்போது ஸ்கில்டாகவும் படிச்சிருந்தோன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் சோசியல் மீடியாக்குள்ள போய் எங்கே லெவலே மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து வேலைக்கு இருந்தோம்னா 10,000 12,000 சீனியர் யாராவது டார்ச்சர் பண்ணி வெளியேற்றுவாங்க, திரும்ப வேலை கிடைக்காது, அலைவாங்க. அந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எப்பவுமே நம்ம தான் ராஜா மாதிரி இருந்து தொழில் பண்ணிக்கலாம். சார் இப்போ 7 daysக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. நார்மலா என்னென்ன மாதிரி ஃபீஸ்? நான் இப்போ ஆஃபர்ல போயிருக்கு 7,000. சுடிதாரும் பிளவுஸும் மொத்தமா சேர்த்து சுடிதார் பிளவுஸ் அதுலயும் நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே 7 நாள்ல கத்துக்கணும் அப்படின்னா 7,000. இது முன்னாடி சுடிதாருக்கு 7 நாள் பிளவுஸ்க்கு 7 நாள். முன்னாடி ஜாஸ்தி 10,000. ஆமா முன்னாடி வந்து சுடிதாருக்கு 5,000 பிளவுஸ்க்கு 5,000 பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மொத்தமாவே வந்து 7,000ல இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அவங்க போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு எனக்கு புரியல டவுட் கேட்டாலும் அந்த டவுட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறது நாங்க வந்து அது கூட பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பா இதோட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா 1 மாசம் 6 மாசம் கத்துக்கணும் அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு வாரத்துல கத்துக்கலாம். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மத்தியில இருக்காங்க, அவங்க கிட்ட தான் கேட்கலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, இங்க எப்படி கத்துக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம். வாங்க கேட்டுக்கலாமா சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்? மேம் உங்க நேம் மேம்? My name is Lata ma. Okay ma'am. நீங்க எங்க இருந்து வரீங்க மேம்? HM I am from வடவள்ளி. இங்க தான் வடவள்ளில இருந்து வரீங்க. HM மேம் நீங்க? ஆமா மா. Okay okay. ஸ்கூல் HM retired. Okay ma'am. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் போரிங் மை லைஃப். அதனால வந்து டைலர் நம்ம Dress ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கீங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வாங்க நீங்க? ஆமா எனக்கு கொஞ்சம் தெரியுமா, எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஓகே பேசிக்ஸ் தெரியும் இல்லையா? பேசிக்ஸ் தெரியும். அதனால அப்படியே வந்து சரி அதை அப்படியே கண்டினியூ பண்ணி. சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அதான் வந்தேன் சார்கிட்ட முதல்ல கேட்டேன் நானு. அவர் வாங்க நான் உங்களுக்கு கத்து தரேன்னு சொன்னாரு. அதான் 7 days அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மிராக்கிள். நிஜமா மிராக்கிள் தானே? எனக்கும் மிராக்கிளா தான் தெரியுது எனக்கு. ஆனா அவரு கான்ஃபிடென்ட்டா எல்லாமே சொல்றாரு.
எல்லாமே கத்து தருவோம் அப்படிங்கிறாரு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு கை, அதனால வந்து நம்ம கண்டிப்பா அது கத்துக்கலாம்ன்ற ஒரு ஹோப் இருக்கு மேம். கண்டிப்பா கண்டிப்பா மேம். அப்ப என்னோட இது வந்து இட்ஸ் பேஷனா போயிடுச்சு இப்போ. ஓகே ஓகே. மஸ்ட் லேர்ன். அந்த மாதிரி என்னுடைய இது வந்து ஓகே மேம். பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா மேம் நல்லா பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நீங்க எல்லாமே தச்சு என்னோடதெல்லாம் நானே தச்சுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு சார் ட்ரெயின் பண்ணிடுவார். ஓகே தேங்க்யூ மேம். மகாலட்சுமி, சாய்பாபா காலனில இருந்து வரேன். சரிங்க. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கிறேன். டிஎன்பிசியா? ஆமா. அத படிச்சுட்டு மத்தியான நேரம் இத பண்றீங்க. மத்தியான நேரம் இது 1 hour கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். சரி. எனக்கு 3 அக்கா இருக்காங்க. ஒரு அக்கா ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட் போனாங்க, அங்க சரியா சொல்லி தரல. ஒவ்வொன்றும் பாபினுக்கு ஒரு காசு, ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ரா காசு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா வந்து இங்க கத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்ப டெய்லரிங் கடையே வச்சுட்டாங்க. சாய்பாபா காலனில வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அந்த ஹோப்ல நானும் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். நீங்களும் அடுத்த இது சரியா பொட்டிக்கோ பெரிய ஃபேஷன் டிசைனரோ ஏதாவது வந்து அடுத்த கடை நீங்க வைப்பீங்க இல்லையா? இப்ப ஏதாவது டவுட்னா அக்கா கேட்டுங்க, இப்படி கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. டவுட் என்ன நேரத்துல கேட்டாலும் சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் நீங்க வந்திருக்கீங்க. அவங்க அக்கா ரெக்கமெண்ட் பண்ணாலதான் நீங்க வந்திருக்கீங்க. அவங்க அக்கா வந்து இங்க கத்துட்டு போய் ஒரு கடையே வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து நீயும் அங்கேயே போய் கத்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட எய்ம் என்ன? நல்ல ஒரு ஷாப் வைக்கணும். வைக்கணும் இல்லையா? செம்மையா பண்ணணும். ஆமா. நல்லா விதவிதமா என்ன ட்ரெஸ் எல்லாமே சுடிதார் அந்த மாதிரி அம்பர்லா கட்டு, எம்ப்ராய்டிங் பிளவுஸ், இதுக்கு முடிச்சிட்டு எம்ப்ராய்டிங் பிளவுஸ் கத்துக்கலாம்னு ஆசையா இருக்கு. இப்போ என்ன கத்துட்டு இருக்கீங்க? இப்போ பிளவுஸ் கத்துட்டு இருக்கேன். சரி சரி சரி, நல்லா பண்ணுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். உங்க நேம்? என் பேர் சாந்திங்க. எங்க இருந்து வரீங்க மேம்? வடவழி ஹாப்பி கார்டன். வடவழி ஹாப்பி கார்டன் வரீங்க. இங்க எத்தனை நாளா கத்துட்டு இருக்கீங்க? இங்க ஒரு 1 week தாங்க வந்தேன். 4 daysலயே நான் வந்து ப்ளவுஸ் நானே ஸ்டிச் பண்ணிட்டேங்க. அப்படியே உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது? இங்க வந்து கத்துறேன். மெஷின் மேரிக்க மட்டும் தான் தெரியும், எனக்கு கட்டிங் தான் தெரியாது. சரி. இங்க வந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகே. எதுவும் புரியலனாலும் சார் வந்து நல்லா கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுக்குறாரு. மத்தபடி டவுட் கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி கொடுப்பாரு. நானே துணிச்சலா வீட்ல வெட்டி தச்சிட்டேங்க. செம்ம மேம். போட்டுட்டீங்க. போட்டுட்டேங்க. பாருங்க மேம் வந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் ஒரு 4-5 கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணி மேம் ஸ்டிச்சிங்கே ஆரம்பிச்சு பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நேத்தா போட்டு வந்தாங்களாமா. இன்னைக்கு அவங்க போட்டுருக்கிறது அவங்க ஸ்டிச் பண்ணதுதானாமா. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்க? எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குங்க. வெறும் பிளவுஸ் தைக்கணும்னு தான் வந்தேன். ஆனா இன்னும் கூட நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து கத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரிங்க மேம். நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க வியூவர்ஸ், அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா இங்க வரலாம் இல்லையா? கண்டிப்பா இங்க வரலாங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கு, நல்லா சொல்லி தராங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சந்தேகத்தை எக்ஸ்பீரியன்ஸா அவங்க சொன்னதை வச்சு நான் வந்து ஃபீல் பண்றதுன்னா அவங்க அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. அதனால நமக்கு நுணுக்கம் எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. கரெக்டா சொல்லி தராங்க. டவுட் எத்தனை தடவை கேட்டாலும் கிளியரா சொல்லி தராங்க. அதனால கண்டிப்பா வந்து நல்லபடியா ஜாயின் பண்ணிக்கலாம். அது 7 நாளுங்கிறது எப்படி மேம்? மிராக்கிளா இருக்குல்ல? ஆமாங்க. நானே 7 நாள்ன்றது கொஞ்சம் நம்மளால முடியுமான்னு கொஞ்சம் தயங்கிட்டு தான் வந்தேங்க. ஆனா பரவாயில்லைங்க. நான் 4-5 daysலயே வந்து எல்லாம் கத்துக்கிறீங்க. ஓகே மேம். நல்லா தச்சு அடுத்த வாட்டி கலக்குறீங்க. ஓகேவா மேம்? உங்க பேரு? என் பேர் மீனாட்சி. எங்க இருந்து வரீங்க? இங்க வடவழில இருந்து வரீங்க. மேம் எத்தனை நாள் இங்க கத்துட்டு இருக்கீங்க அக்ஷயம்ல? நான் வந்து இப்போ 1 week முன்னாடி தான் கோர்ஸ் முடிச்சேன். 7 days தான் வந்தேன். பட் இப்போ எல்லாமே கத்துக்கிட்டேன். எல்லாமே கத்துக்கிட்டீங்களா? எல்லாமே கத்துக்கிட்டேன். சுடிதார் ப்ளவுஸ் அதுக்கு முன்னாடி தெரியுமா? அதுக்கு முன்னாடி வெறும் பெடல் பண்றது தெரியும். கட்டிங் ஸ்டிச்சிங் எதுவுமே தெரியாது. இங்க வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே கத்துக்கிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டைம் கிளாஸ் போயிருக்கேன். அங்க எதுவுமே நான் கத்துக்கல, எதுவுமே எனக்கு புரியல. பட் இங்க வந்து எல்லாமே கிளியரா கட்டிங் முதற்கொண்டு ஃபுல்லாமே எல்லாமே கத்துக்கிட்டேன். யாராவது கொடுத்தாலும் நான் தைச்சு கொடுத்துருவேன். அந்த அளவு ட்ரெயின் ஆயிட்டீங்க 7 நாள்ல. செமங்க, சூப்பர். பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பிளஸ் வந்து அவரும் சொல்லி கொடுத்து நுணுக்கம் எல்லாம் கத்துக்கிட்டீங்க. ஆமா. இப்போ வெளியில கொடுத்து தைக்காம நாங்களே தைச்சுப்போம். சரிங்க. எங்க அம்மாக்கு ஒரு ப்ளவுஸே தைச்சிட்டீங்க. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்க? உங்க Dress நீங்களே டிசைன் பண்ணி போடும்போது எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கு? மத்த இடத்துல போய் கொடுக்கும்போது காசு அதிகமா இருக்கு, நமக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. பட் இங்க இருக்கும்போது நமக்கு பிடிச்ச டிசைன் நம்மளே தைச்சு கம்ஃபர்டபுள். டைமிங் அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருது இல்லையா? டைமிங் எல்லாமே கரெக்டா இருக்கு. அதனால வந்து கத்துக்கிறீங்க. நிறைய பேர் இங்க வரணும். அதுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். எவ்வளவு டைம் கேட்டாலும் சலிக்காம சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க இப்போ ஒன்னு தைச்சிட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் வேணும் அப்படின்னு கேட்டாலுமே டவுட் இருக்குனாலுமே சலிக்காம சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. மூஞ்சி சுளிக்காம எதுவுமே இல்லாம எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லுவேன். ஏன்னா அவங்களே நான் ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புவேன்னு சொன்னாரு சார் என்கிட்ட. நான் அதை வச்சு சொல்றேன். ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டு தான் விடுவாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒட்டுக்கு மொத்தமா சொல்ல மாட்டாரு. ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டு அவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னொருத்தங்களுக்கு சொல்லி தருவாரு. ரொம்ப கிளியரா புரியுற மாதிரி சொல்லி. அதனால கண்டிப்பா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கேட்கலாம், அந்த மேடம்கிட்ட கேட்கலாம். மேம் வணக்கம், உங்க பேரு மேம்? ஐ மம்தா from நவூர் பிரிவு. சரிங்க. நான் ஆக்சுவலா அங்க இருந்து இங்க வரீங்களா? ஓகே ஓகே. ஆனா பஸ் வசதி இருக்கறனால ஈஸியா வந்துடலாம் இல்லையா? ஆமா. எப்படி மேம் உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு டெய்லரிங்ல? நான் வந்து ஆக்சுவலா ஸ்கூல் டீச்சர் மேம். கொரோனாக்கு அப்புறம் நான் ரிலீவ் ஆயிட்டேன். டீச்சர் எல்லாமே இங்க தான் இருக்காங்கங்க. எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்டா கத்துக்கறாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் பாடி ப்ராப்ளம் இருக்கனால என்னால ஸ்கூல்ல போய் திருப்பி கன்டினியூஸா ஒர்க் பண்ண முடியல. அதனால சரி வீட்ல இருந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா எனக்குமே பெடல் பண்ண மட்டும் தெரியும். இந்த ஜஸ்ட் கிளிசல் இந்த மாதிரி ஆக்ஷன் வர்க் என்ன மாதிரி மேம் எனக்கு அது மட்டும் தான் தெரியும்.
ஓகே ஒரு 4 டேஸா வந்துட்டு இருக்கேன். சரிங்க. சார் வந்து எனக்கு பிளவுஸ் கட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. நான் 2 பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி தச்சிட்டீங்க. முடிச்சிட்டேன். ஓ, ஆமா, சூப்பர், எனக்கு ஒண்ணு சூப்பர். அம்மாக்கு ஒண்ணு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்க. நான் அடுத்து சுடிதார்லாம் கட் பண்ணலாம்னு இருக்கீங்க. ஓகே ஓகே. எப்படி மேம் கடை வைக்க போறீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் தச்சுக்க போறீங்களா? எந்த மாதிரி ஆம்பிஷனோட இல்ல இருக்கீங்க? வெளியே எல்லாருக்குமே ஸ்டிச் பண்ணி தரணும் stitch ஆசை பண்ணி வந்துருச்சு கொடுக்குற இல்லையா? அளவுக்கு, ஆமா சார் அந்த அளவுக்கு எனக்கு ட்ரெயின் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. கடை வைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி. அப்படியா? கடை ஆமா. வைக்க போறீங்க? கண்டிப்பா அடுத்த வாட்டி கடையில வந்து நம்ம மீட் பண்றோம். கண்டிப்பா ஓகேவா? வாங்க. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் மேம் உங்க பேரு? என் பேர் லதா. நான் Okay. கணுவாயில இருந்து வரேங்க. சரிங்க. நானும் வந்து இப்போ 7 டேஸ்லயே பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து பெடல் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நானே சுடிதார் எல்லாமே என் பொண்ணுங்களுக்கு முதல்ல எல்லாமே ஏன்னா தைச்சு எவ்வளவு செலவாகுது நீங்க சொல்லுங்க. ஸ்டிச்சிங் செலவு மட்டும் எவ்வளவு ஆகுது? இல்ல நமக்கு 2 பொண்ணு நம்மளா இருந்தா 3 பேத்துக்கு ஸ்டிச்சிங் எவ்வளவு ஆகுது? ஆனா நம்மளே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த அமௌண்ட் மிச்சமாயிரும். அத கொடுத்தாவே டைலரிங் ஃபீஸ் கொடுத்தாவே போதும், முடிஞ்சதே. இத்தனை நாள் வெளியில 2000 3000 கொடுத்து தான் நாங்க தைச்சிட்டு இருந்தோம் பாப்பாங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே. இப்போ நானே தைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நானே தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணுங்களுக்கு நானே தைச்சு எப்படி சொல்லி தராங்க மேம்? அத சொல்லுங்க. அப்பதான் நிறைய வியூவர்ஸ் வந்து அத பாத்துட்டு இருக்காங்க. எப்படி சொல்லி தராங்க? இல்ல நல்லா இப்ப வந்து எதுவுமே தெரியாத ஒரு இதுக்கு கூட இப்ப நம்ம ஜீரோல இருந்து வரும்போது கூட ஒவ்வொரு இதுமே வந்து நுணுக்கமா வந்து நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. நிறுத்தி நிதானமா ஸ்டெப் தான் போறாங்க. நீங்க இந்த துணி தான் வாங்கணும், இந்த துணியில எப்படி தைக்கணும், எப்படி ஸ்டிச்சிங் எல்லாமே கிளியரா சொல்லி கொடுத்துறாங்க. நுணுக்கமா சொல்லிடுறாங்க. ஆமா. வேற எங்கேயாவது டெய்லரிங் செட் போயிட்டு வந்தீங்களா இல்ல இங்க மட்டும் தான் கத்துக்க வந்திருக்கீங்களா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு சரியா வந்து Satisfy ஆகல. ஆகல. அது அவ்வளவுக்கும் எங்களுக்கு வந்து புரியல. அப்புறம் மறுபடியும் சார் கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி இதுக்கப்புறம் எப்படின்னு சொன்னா அவரே சொல்லி கொடுத்தாரு. ஒரு கடை வைக்கிற அளவுக்கு நீங்க கடையில வந்து எப்படி அளவு எடுத்து தைக்கிறவன் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. நீ வீட்டு யூஸ்க்கு மட்டும் வச்சுக்கோமா தச்சுக்கோமான்னு சார் சொல்லல. ஆமா, நீ கடையே வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டானது இல்லையா? இன்ட்ரெஸ்டா நம்ம வந்து அதுல பண்றோம். ஏன்னா நீ இப்படி கத்துக்கோமா இப்படி கத்துக்கோ ஏனோ தானமான்னு சொல்லாம அவங்களோட மோட்டிவேஷனே நல்லா இருக்கு இல்லையா? ஆமா கண்டிப்பா. சரி, நிறைய வியூவர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. வடவெளி சரௌண்டிங்ல இருந்தாலும் சரி, நீங்க வேற எங்க இருந்தாலும் சார்ட்ட கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் வசதி எல்லாமே இருக்கு. அதனால வந்து கத்துக்கலாம். கடை வைக்கணும், எது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட பண்ணி தராங்க. மேடம் கூட கடை வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காராமா. அதனால கண்டிப்பா எல்லாரும் வாங்க. இப்ப நான் இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் யாருக்கிட்டையும் நாங்க வந்து இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க எல்லாம் சொல்ல அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பா இங்க நீங்களும் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம் இல்லையா சார்? ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும், அழகா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நுணுக்கமா உங்களுக்கு அதுக்கான இது எல்லாமே அவங்களே வந்து நல்லா பெஸ்டா உங்களுக்கு சொல்லி தராங்க. அதுல வந்து நம்ம அவங்க பேசுறது அவங்க வச்சு பாருங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல எல்லாம் போனோம்னா எல்லாம் கூச்சப்படுவாங்க சார், எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது சொல்றாங்க. எந்த அளவு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதா சொல்லுவாங்கன்னு பாத்துக்கோங்க. எல்லாரும் 7 நாள்ல சுடிதார் தச்சவங்க, பிளவுஸ் தச்சவங்க அப்படிதான் இருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? கடையெல்லாம் வச்சுட்டாங்க. வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 1000 ஸ்டூடெண்ட் மேல பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்க. எல்லாரும் பெரிய லெவல்ல கடை போட்டுருக்காங்க. இப்ப நாம வச்சுக்கிற கடையில அளவான அளவு தான் இருக்கும். பெரிய பொருளாதார ரீதியில பெரிய அளவு இருக்கும். பொட்டிக்லாம் வைக்கலாம். பொட்டி வச்சிருக்காங்க. சரவணப்பட்டியில ஒரு பொண்ணு பொட்டிக்கு வச்சிருக்கு. ரொம்ப நல்லா அருமையா பண்ணிட்டு 10 பேர் ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம மட்டும் இந்த கிளம்பி போறவங்க ரொம்ப அளவா தெளிவா வந்து ஒவ்வொன்றும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பொருளை இதுல பண்ணிட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா கட்டிங் மட்டும் டெய்லரிங் வச்சிருக்கேன், எனக்கு கட்டிங் மட்டும் தெரியலப்பா, எனக்கு இதை மட்டும் தெரியலப்பானா அது அந்த கோர்ஸ் மட்டும் தனியா நீங்க வந்து சார்ட்ட எவ்வளவு ஃபீஸ் எல்லாம் கேட்டுட்டு இங்க தாராளமா பண்ணிக்கலாம். நாங்க வந்து இங்க பழகுறவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட சர்டிபிகேட்டும் வாங்கி தரோம். இங்க நாங்க வந்து பழகி முடிச்ச உடனே எங்க அக்ஷயம் ட்ரைனிங் சென்டர்ல இருந்து தனியா ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துருவோம். கவர்மெண்ட் எடுத்தும் நாங்க வாங்கி தரோம். வேற இதை விட என்ன வேணும்? சீக்கிரமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 1 வீக் மட்டும் உங்களோட டைமை ஆஃபீஸ் கூட லீவ் போட்டு கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ட்ரெஸ்ஸை நீங்களே தாராளமா டிசைன் பண்ணிக்கலாம். சார் உங்களுக்கு லாங்குவேஜஸும் தெரியும்னு சொன்னாங்க. நிறைய வர்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பெங்காலி ஜாயின் பண்ணிருக்காங்க தெரியும். அவங்களுக்கு வந்து ஃபுல்லா புரிஞ்சு இப்போ அழகா ப்ளவுஸ் தைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்லே பெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அவங்க தான். அந்த அளவுக்கு அழகா தைக்கிறாங்க. திருப்பி அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ்க்காக வந்திருக்காங்க. சரிங்க. பிக்சருக்கு வரல, அவங்க கூச்சப்படுறாங்க. ஆமாங்க. சரி சார், நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். சரிங்க, நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வருவாரு, இன்ஸ்டியூட் எப்படி இருக்குன்னு பார்க்க வருவாருங்க. பார்த்துட்டு ஜென்ஸ் சொல்லி கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு யோசனைகள்ல இருப்பாங்க. அப்படி இல்லை, என்ன மாதிரியே ஸ்கில்டா இருக்கிற ஒரு டீச்சர் இங்க இருக்காங்க. அவங்க கடை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஜென்ஸ் கிட்ட பழக வேண்டாம், பழகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க லேடிஸ் கிட்ட பிள்ளைக்கலாம் இதை விட சிறப்பா இருக்கும் அவங்களுடைய கோச்சிங். அதனால லேடிஸ் ட்ரைனரும் இருக்காங்க, ஜென்ஸ் ட்ரைனர் இருக்காங்க. நீங்க யார் வேணாலும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நீங்க வந்து தாராளமா இங்க வந்து பாருங்களேன். எவ்வளவு எல்லாம் ஜாலியா எல்லாருமே ஜாலியா பழகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நமக்கு தேவை நல்லா தைச்சு வெளியே போகணும்.
அது வந்து கண்டிப்பாக இங்கே 100% கிடைக்கும். சரிங்களா? அதனால ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம வீடியோ போடுறோன்னா அடுத்த நாளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சொல்லலாமா, ஜாயின் பண்ணலாமா? அக்ஷயம் இன்ஸ்டிடியூட்ல எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே.